இப்போ பிராணாயமா பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து ஆஸ்னாஸ். ஸோ அது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பாடியில் உள்ள டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு, இப்போ பிராணாயமாஸ் வந்து உங்களோட லங்ஸில் டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி ஆஸ்னாஸ் வந்து நம்ம பாடியில் உள்ள ஸ்டாக்னண்டாக இருக்கிற பிளட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளான்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் ரொம்ப நேரமாக ஏதோ ஒரு போஸ்டரில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கிளான்ஸில் வந்து ஸ்டாக்னண்டாக இருக்கிற பிளட்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். நம்மளோட நீங்கள் ஹார்ட், லங்ஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். அப்போ ஆஸ்னாஸ் பண்ண சொல்ல இந்த இன்வர்ஷன்ஸான போஸ்டர்ஸ் பண்ணுறது அண்ட் ஸ்குவீஸ் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து உங்களோட கிளான்ஸில் உள்ள ஸ்டாக்னண்டாக இருக்கிற பிளட்ஸ் அண்ட் டாக்ஸின்ஸ், ஸோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு அண்ட் சேம் அந்த ஆர்கன்ஸ்க்கு அந்த கிளான்ஸ்க்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேன்சருங்கிறது நிறைய பேருக்கு வந்து நம்ம இப்போ கேட்டுகிட்டே இருக்கோம். ஸோ யாரை கேட்டாலுமே வந்து நம்மளோட ஃபேமிலியிலே மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி கேன்சருங்கிற ஒரு வேர்டாக இருந்தது. யாருமே சொல்கிறதுக்கே பயப்படுவோம். இப்போ வந்து நம்ம கேட்குறதே வந்து இப்போ அதிகமாகிடுச்சு கேன்சருங்கிறது. ஸோ அது எதனால் வருது? ஸோ நம்ம தான் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தா, என் வில்லேஜில் இருக்கிறவங்களோட அவங்க ஃபுட் ஹேபிட் நல்லா தான் இருக்குது. பட் அங்கேயுமே அது அதிகமாக இருக்குது. ஈவன் நம்மளுக்காவது கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது. பட் அந்த பீப்புள்ஸ்க்கு வந்து அந்த அவேர்னஸும் இல்லை. ஸோ அவங்க வந்து அந்த எண்ட் ஸ்டேஜில் தான் வந்து அதை ஃபைண்ட் அவுட்டே பண்ணுறாங்க இல்லையா. இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஒரு மெயின் ரீசன். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஈவன் நம்ம வந்து சிட்டியாக இருந்தாலும் சரி, வில்லேஜாக இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல்ஸோடு தான் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ அது அண்ட் நம்மளோட ஏரில் இருக்கிற பொல்யூஷன்ஸ், ஸோ அதனால் நிறைய பேருக்கு லங் கேன்சர் வருது இல்லையா. ஸோ அதே மாதிரி ஃபுட்டில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து கேன்சர்ஸ் காஸ் பண்ணும். ஸோ எல்லா கெமிக்கல்ஸுமே வந்து எல்லாருக்குமே கேன்சர் இன்டியூஸ் பண்ணாது. நம்ம பாடிக்கு நேச்சுரலாக வந்து கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதை வந்து வெளியே வந்து எக்ஸ்க்ரீஷன்ஸ் ஸோ மூலமாக வெளியே தள்ளுறது, ஸ்வெட்டிங்கில் வெளியே போகிறது அண்ட் டீடாக்ஸ் பண்ணுற மாதிரியான கெப்பாசிட்டி நம்மளோட பாடிக்கு நேச்சுரலாகவே இருக்கும். ஓகே. ஸோ சம் பீப்புள்ஸ்க்கு வந்து அது கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ அப்போ அந்த கார்சினோஜன் வந்து நம்ம பாடியிலே வந்துட்டு தங்கிட்டு நம்ம செல்ஸை வந்து மியூட்டேட் பண்ணிட்டு அண்ட் கேன்சர்ஸ் கிரியேட் பண்ண. பட் நம்ம யோகா பண்ண சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, நம்ம நிறைய போஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்குவீஸ் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து உங்கள் பாடியை வந்து ஸ்குவீஸ் பண்ண சொல்ல அதில் ஸ்டாக்னண்டாக இருக்கிற டாக்ஸின்ஸ், மெட்டபாலிக் வேஸ்ட், ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியே எக்ஸ்க்ரீஷனாக வெளியே அவுட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.